கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள், அவரை விசுவாசித்தார்கள். இது நிமித்தமாக அந்த ஸ்திரீ சொன்ன ஒரே ஒரு சாட்சி. இந்த சாட்சி என்ன சொல்றா? நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். இன்றும் கர்த்தர் நாம் செய்கிற எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து ஜெபிக்கிறியாம், இயேசுவினிடத்தில் கேள். மனிதர்களுடைய ஆலோசனை அல்ல, நம்முடைய சுயம் அல்ல. அருமையானவர்களே, இப்பொழுது இந்த ஸ்திரீ சொல்லுகிறார், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தமாக அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். எவ்வளவு அற்புதமான, எவ்வளவு வல்லமையான ஒரு சாட்சி, ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருவார். ஆகவே நீ செய்த இவைகளையும் செய்ய போகிறவைகளையும் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். என்ன நாளிலும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னொரு மனிதனிடத்தில் போய் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உன்னோடு கூட பேசுகிறவர். உன் பிள்ளைகளை குறித்து அவர் பேசுவார், உன் குடும்பத்தை குறித்து பேசுவார். எந்த சந்தேகங்களையும் அவருடைய சமூகத்தில் வச்சிருங்க. சந்தேகத்தோடு கூட குடும்பத்தை நடத்தாதுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா இது உண்மையா, இது நடக்குமா அல்லது நடந்து கொண்டு இருக்கிறதா? இயேசு உன்னோடு கூட பேசுவார். உன் வாழ்வில் சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். மாயையான சந்தேகங்களை நினைத்து குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து விடாதீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்று அந்த ஸ்திரீனிடத்தில் பேசி அற்புதத்தை செய்த என் ஆண்டவராகிய இயேசு இன்று கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட அவர் பேசி அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீ செய்த எல்லாவற்றையும் அவர் சொல்ல முடியும். நீ செய்ய போகிறவைகள், உன் வாழ்வில் நடக்கப் போகிறவைகளையும் அவர் சொல்லுவார். அவரை நோக்கி அவரிடத்தில் காத்திருந்த ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நான் செய்த எல்லாவற்றையும் இயேசு எனக்கு சொன்னார் என்று சொன்ன அந்த ஸ்திரீ நிமித்தம் அநேகர் அந்த சமாரியர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே வண்ணமாக ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அநேகரை என் இயேசுவண்டை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அநேகர் கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவரே, எங்கள் சொந்தங்கள், எங்கள் நண்பர்கள், எங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.